தென்னாடுடைய பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவியாபி மகாபெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபார கருணா சிந்தம் ஞானதம் சாந்திருப்பினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிடமாமதர்மம் கலியுதேவும் காட்சிமான் யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நமது மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாடும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பின் அனுபவத்தோட தலைப்பு பெரியவா நான் இருக்கேன்னு காட்டியிருக்கார். பெரியவா நான் இருக்கேன்னு காட்டியிருக்கார். இந்த சேனல் இருக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தினமே பாருங்கள். நம்ம ஒரு சேனலில் மட்டும் பெரியவரோட அனுகிரகத்தில் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிற இன்சிடென்ட்டு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். கோவிந்தபுரம் ஸ்ரீ பாலாஜி பாகவதர் அப்படிங்கிற உபன்யாசகர் அவர் ஒரு உபன்யாசத்தில் சொல்கிறார். ஒரு தடவை இவர் பஜன் பாடுறாருன்னா இவருக்கு ஒரு குரூப் உண்டு, அந்த ஒரு சின்ன குரூப் உண்டாச்சு. ஆனால் இவர் பஜன் பாடின்னு இருக்கார் அப்படிங்கிறத புது பெரியவாக்க கூட அந்த காலத்தில் தெரியாது. பெரியவா இப்போ சித்தியான பிறகு நடந்த நிகழ்ச்சி இது ஒரு அனுபவம். புது பெரியவா அங்கே இருக்கா மடத்தில், பாலப்பிரிவா இங்கேயோ டூரில் இருக்கார். பெரியவா பாலப்பிரிவா விஜய் யாத்திரையில், புது பெரியவா மட்டும்தான் இருக்கா. இவர் தன்னுடைய குரூப்போடு கிளம்பி போனார். போகும்போது இவருக்கு என்ன ஒரு எண்ணம் அப்படின்னா, அங்கே போய் ஏதோ பாடணும் அப்படின்னு இவருக்கு ஒன்றும் ஆசை வரல. கோவிந்தபுரம் பாலாஜி பாகவதர் குரூப்போடு கிளம்பி போய் தரிசனம் பண்ணலாம். மகாபெரிவா அங்கே இருக்கார், அதிர்ஷ்டானத்தில் இருக்கார். அவரை தரிசனம் பண்ணுவோம், புது பெரியவாள் தரிசனம் பண்ணுவோம், வந்துடுவோம். ஆனால் இவாள்லாம் பஜனை பாடுவாங்கிறது ஜென்ரலாக வெளியில் தெரியாது. அப்போ தான் ஆரம்பிச்சிருக்காளா இல்லை அங்கேருந்து இந்த சைடில் பக்கம் தெரியாமல் இருந்திருக்கான்னு தெரியாது. யாருக்கும் தெரியாமல் தான் இருந்திருக்கு. அவளுக்கு மட்டும் தெரியும். அவள் ரெகுலராக அவள் பஜனை பண்ணிட்டுருக்கா. அவள் என்ன பண்ணால் எல்லோரும் கிளம்பி போனால் கையில் ஆனால் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குமே எதுவுமே கொண்டு போகல. மௌன தாளம் போடுறதுக்கான இந்த ஜால்ரா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, கஞ்சீரா அந்த மாதிரி எதுவுமே, எந்த தாளத்துக்கான இதுவோ ஒன்றுமே கொண்டு போகலை. அவள் பாட்டுக்கு அவள் போயிருக்கா. போனால் அதிர்ஷ்டானத்துக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கா. அவள் பிரார்த்தனை பண்ணுறா. அப்போ அந்த நேரத்தில் அந்த கோவிந்தபுரம் பாலாஜி பாகவதர் மனசில் ஒன்று ஓடின்னு இருக்கு. பெரியவா நீங்கள் இப்போது ஸ்தூல ரூபமாக ஒரு வேலை இருந்தால் என்னை இந்த மாதிரி நான் நின்றுட்டுருப்பேன். நான் என்னை ஏதாவது சில பஜனை உருப்படிகளை பாட சொல்லி ரசித்து நீங்கள் கேட்டிருப்பேளே, இதை பாடு அதை பாடுன்னு. ஆனால் இப்போ நீங்கள் சூக்ஷ்ம ரூபமாக நீங்கள் போயாச்சு, இப்போ இல்லை. அப்படி இருக்கும்போது நான் இப்போ என்னை யார் பாட சொல்லுவா அப்படின்னு சொல்லி மனசில் இவருக்கு ஓடின்னு இருக்கு. அவ்வளோதான், அது ஜஸ்ட் அந்த ஃப்ளாஷ் மாதிரி ஓடின்னு இருக்கு. அதோட முடிஞ்சது. இவருக்கு ஓடினது அங்கே தெரியணுமே, அங்கே பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் எப்படி இதை பண்ண வைப்பார்ன்றது அவருக்கு தெரியலையே. பெரியவான்றது பரமேஸ்வரன் ஆகிருந்த. அதுக்கப்புறம் இவள் கிளம்பி போய் புது பெரியவாளை தரிசனம் பண்ண போயிருக்கா. அங்கே போய் இவள் ஏதோ பஜனை பாடுறவா இதெல்லாம் ஒன்றுமே சொல்லிக்கலை. கோவிந்தபுரத்துலேருந்து வரோன்றதா சொல்லியிருப்பா. அவள் எல்லாம் விழுந்தா, நமஸ்காரம் பண்ணால், பிரசாதம் கொடுத்தா. புது பெரியவா பிரசாதம் கொடுத்துட்டே பர்டிகுலராக இவர்கிட்ட தான் பாலாஜி கோவிந்தபுரம் பாலாஜி பாகவதர்கிட்ட போயிட்டு அவரை கூட பாகவதர் கூட சொல்ல, கோவிந்தபுரத்துலேருந்து வரேன், என் பேர் பாலாஜின்னு தான் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு புது பெரியவா கிட்ட. ஆனால் இவள் பஜனை பாடுறவான்னு எப்படி தெரியும் புது பெரியவாளுக்குன்னா? பரமேஸ்வரன் தானே அங்கே அவருக்கு அந்த இதை கொடுப்பாரு. ஈஸ்வரன் அவருக்கு அந்த புத்தியை கொடுத்து அவர் சொல்ல வச்சுருவார். புது பெரியவா அவள் கிளம்பும்போது அவள் பிரசாதத்தை வாங்கிட்டு புது பெரியவா கிட்டேருந்து கிளம்பும்போது புது பெரியவா சொல்கிறாலாம், நீங்கள் எல்லாருமா போய் பெரியவா மகாபெரியவா முன்னாடி அங்கே இருந்து சில பஜனைகளை பாடிட்டு, பெரியவாளுக்கு பிடிக்கும், பெரியவாளுக்கு முன்னாடி இருந்து அதெல்லாம் பஜனை எல்லாம் பாடிட்டு நீங்கள் கிளம்பி போங்க அப்படின்னு. அதான் அதுக்கு நான் ப்ரிப்பேர்டாக வரல, இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஏதோ எடுத்துன்னு வரல, அப்படி இப்படி ஏதோ அவள் சொல்ல வரல, இதை முடித்தாலாம். இல்லை இது எல்லாம் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் அதெல்லாம் பரவாயில்ல. நீங்கள் போய் ஒரு 5-6 உருப்படி பெரியவா முன்னாடி இருந்து அங்கே உட்காந்துட்டு பெரியவா சன்னதியில் பாடிட்டு அப்புறமா நீங்களாம் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லி புது பெரியவா சொன்னாலாம்.
அவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கப்பா புது பிரிவாளுக்கு எப்படி இதை சொல்லணும் அப்படின்னு தோணித்து. ஏன்னா இவர் வந்து பாலாஜி பகவதர் வந்து மகாபிரிவா முன்னாடி தரிசனம் இவரை புது பிரிவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணார், அவங்க நின்றுண்ட வந்து யோசிக்க ஆரம்பிச்சார்ல, இந்த மாதிரி நான் வந்து பெரிய புது மகாபிரிவா இருந்தால் இப்போ இந்த மாதிரி நான் என்னை அனுப்பிச்சிருப்பாரா, என்னை வந்து இதை பஜனை பாடு இதை பாடு அதை பாடுன்னு கேட்டு என்னை பாட வச்சு கேட்டிருப்பாரு. இப்போ அதுக்கு ஒரு இது இல்லாமல் போயிடுது, சந்தர்ப்பம் இல்லாமல் போயிடுது. பிரிவா வந்து சூக்ஷ்ம ரூபமாலாம் இருக்கார், ஸ்தூல ரூபமாக இல்லையே, நான் போய் யார்கிட்ட பாடுறது அப்படின்னு இவர் நினச்சிட்டார்ல. அப்போது உடனே அதை வந்து அவர் வந்து மகாபரிவா வந்து தெரியுமே இவர் மனசில் நினைக்கிற குறை, அதனால் அவர் என்ன பண்ணியிருக்கார், புது பெரியவா மூலமாக அவரை சொல்ல வச்சுருக்கார், நீ இப்போ அவங்க போய் பாடு அப்படின்னு. அதனால் பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் எப்போவுமே இருந்துட்டுருக்கார், நம்மளை எல்லாத்தையும் அவர் தான் பார்த்துட்டுருக்கார் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அவர் தான் அந்த மாதிரியான நம்மளை நடத்தி கொண்டு போகிறவர். ஆனால் நல்ல வழியில் நம்மளை கொண்டு போகணும்னு பெரியவாளை பிரார்த்தனை பண்ணிப்போம். பாலாஜி பகவத்திற்கு ஏற்பட்ட அனுபவம் எப்பேற்பட்ட ஒரு பெரிய அனுபவம் அப்படிங்கிறத அவருடைய உபன்யாசத்தில் சொல்கிறார். ரொம்ப நல்லா இருக்காது. ஜெய் ஜெய்சங்கர மகாபிரிய பாதமீஸ்வரம் மகாபிரிய பாதமீஸ்வரணம்.